சும்மா அங்கே ஒரு சைக்கிளை கொடுக்குறதால, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்குறதால பிரச்சனைக்கு தீர்வல்ல. அது மற்ற கட்சிகளும் செய்கிறாங்க, நாங்களும் ஒரு சில இடங்களில் செய்கிறது இருக்குது, இல்லாமல் இல்லை. தேசிய மக்கள் சக்தி இப்போது பயணம் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலில் அனுரைய ஜனாதிபதி ஆகும் வரைக்கும் தொடர்ந்து கொண்டு மிகப்பெரிய அலை அடிப்பது போல இருந்தது. ஆனால் எல்லாம் அடங்கி சிறு குளம் போல் வெற்றி போய்த்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்தது. தேர்தல் களம் எடுத்துக்கொண்டாலும் சரி, நாட்டு மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜேவிபியினுடைய எழுச்சி அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வாக்காளர்கள் நாட்டிற்குள்ளே இருக்கிறார்களா, நாட்டிற்கு வெளியே இருக்கிறார்கள்? அனைத்து தரப்பினரையும் உள்வாங்கிக் கொண்ட, அவர்களோடு உறவாடுகின்ற, அவர்களோடு செயற்படுகின்ற கட்சி. மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பிலே தேசிய மக்கள் சக்தி என்ன செய்திருக்கிறது? நாங்கள் கொஞ்சம் அரிசி 10 கிலோ கொடுக்குறதாலேயோ அல்லது வேறு ஏதாவது கொடுப்பனவுகள் கொடுப்பதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. தீர்வுகள் இவ்வாறு தான் முன்வைக்கப்பட போகிறது. எப்போதாவது அதை பொதுவடியிலே சொல்வீர்களா? இந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் விசேடமாக சிறுபான்மை மக்களை பாகுபாடான முறையில் ஏற்றத்தாழ்வுகளுடன் நடத்தினார்கள் என்பது எந்த வாதங்களும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் உங்கள் கட்சி தலைவரை குற்றவாளியாக்குகிறார்கள். என்ன சொல்ல போகிறீர்கள்? யுத்தத்தை நடத்தினர் பொன்சேகாக வாக்களிச்சோமே நம்ம. அன்னைக்கு இந்த சிறிதரோட வாயிங்க போச்சு. சக்கர வியூகம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபீஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. தங்கம் வாங்க ஈஸ்டர்ன் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் சந்திக்கிறோம். இது சக்கரவியூகம் வார்த்தை எனும் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்களம். பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்படக்கூடியதாக இருக்கிறது. உலகளாவிய ரீதியிலே இந்த தொழிலாளர்களுக்குரிய நாள் அனுஷ்டிக்கப்படக்கூடிய வேளையிலே ஒவ்வொரு நாடுகள் தொழிலாளர்கள் உரிமைகள் சார்ந்து இந்த விஷயம் பேசப்படுகிற போது ஸ்ரீலங்கா உள்ளிட்ட வளர்முக நாடுகளிலே ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு களமாகத்தான் இந்த மே தினம் பயன்படுத்தப்படுகிறது. அது தொடர்பிலான பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது. மலையக மக்களை பொறுத்தவரையிலே அடிப்படை சம்பள அதிகரிப்பு என்பது ஜனாதிபதி அங்கே இடம்பெற்றக்கூடிய மே தின கூட்டத்தில் கலந்து கொள்கிற போது அதற்குரிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். பலமாக ஒவ்வொரு கட்சிகளும் தாங்கள் ஒழுங்குபடுத்தக்கூடிய கூட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்திருக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே அதிகமாக பேசப்படுகிறது. வெற்றி பெறக்கூடியவர்கள் தொடர்பிலே கருத்து கணிப்புகள், அதற்குரிய கட்டியங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த தளத்தில் பேசப்படக்கூடியதாக இருக்கு. அதுக்கு முன்கூட்டியாக தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பலர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கமாக பார்த்தால் நாடாளுமன்றம் எப்போது வேண்டுமானாலும் கலைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு விடயம் அரசியல் அரங்கிலே பேசப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்வையற்ற அல்லது வரியற்ற வாகன பெறுமதிக்காக அல்லது வாகன அனுமதிக்காக கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் பேசப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கிற போது சமகாலத்திலே அதிகமாக ஒரு கருத்து அல்லது இந்த கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்படுகிற போது சில முடிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது சில தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களிலும் இந்த விஷயம் பரவலாக வெளிப்படுத்தப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி தொடர்பிலே நிறைய கரிசனைகள் இப்போது அதிகம் காண்பிக்கப்பட தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் கடந்த வாரம் நாங்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக பேசியிருந்தோம். ஒரு 5% அண்மித்திரக்கூடிய மொத்த வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட ஒரு சமீபத்திய காலமாக மிகப்பெரிய எழுச்சி அந்த கட்சி காட்டிக் கொண்டிருக்கிறது. மறுபக்கமாக இதனுடைய பின்னணிகள் அண்மையில் கிளிநொச்சியில் இடம்பெற்றக்கூடிய மேதின கூட்டத்தில் இந்த கட்சி தொடர்பிலே ஒரு சில கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக சமகால அரசியல் நிலவரம் தொடர்பிலே இந்த நாளில் நாங்கள் ஜேவிபியினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர், மத்திய குழு உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சாந்தன். தேசிய மக்கள் சக்தி இப்போது பயணம் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக நன்றி நிஷாந்தன், உங்களுக்கு மீண்டும் என்னை ஐபிசிக்கு அழைத்தமைக்கு. நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பயணம் வெற்றி பயணமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வெற்றி பயணத்தினுடைய ஒரு மைற்கல்லாக இம்முறை மே தினத்தை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றோம். அதனால் எங்களுடைய வெற்றி பாதை நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலில் அனுரைய ஜனாதிபதி ஆகும் வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கும். கடந்த தேர்தல்களிலும் இவ்வாறான எழுச்சிகள் காண்பிக்கப்பட்டது. மிகப்பெரிய அலை அடிப்பது போல இருந்தது. ஆனால் எல்லாம் அடங்கி சிறு குளம் போல் வெற்றி போய்த்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்தது. அதுபோல ஒரு ஏமாற்றத்தை இந்த முறையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் சொல்வது உண்மை. அதாவது இதற்கு முன்பும் கூட மக்கள் பெருவாரியாக அணி திரண்ட போதும் கூட உண்மையிலேயே ஜேவிபிக்கு அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கவில்லை. ஆனால் நான் நினைக்கின்றேன் இந்த முறை அப்படி அல்ல.
இது விஷேடமாக 2022ஆம் ஆண்டு இந்த நாட்டில் 69 லட்சம் வாக்குகளை பெற்று வந்த ஜனாதிபதியை அடித்து விரட்டிய மக்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று அந்த போராட்டத்தின் மூலமாக இலங்கையில் இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற, மாற்றத்தை நோக்கிய மக்களாக மாறியிருக்கின்றார்கள். அதனால் அந்த மக்கள் நிச்சயமாக இம்முறை இதை மாற்றத்தை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, நாங்கள் கடந்த காலங்களில் அதாவது ஜேவிபிக்கு வாக்குகள் குறைகின்ற போது அதற்கு ஏன் என்ன காரணம் என்பதை நாங்கள் தேடி பார்த்தோம். தேடி பார்த்ததன் விளைவாக நாங்கள் எங்களுடைய வேலை திட்டத்தை 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு மிக வேகமாக சகல மக்கள் மத்தியிலையும் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுத்தோம். அந்த நடவடிக்கையினுடைய எழுச்சியாகவே இன்றைக்கு இந்த தேர்தல் களம் எடுத்துக்கொண்டாலும் சரி, நாட்டு மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜேவிபியினுடைய எழுச்சி அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது. சில கட்சிகள், சில தரப்புகளை பொறுத்தவரை சமூக வலைத்தளத்தை முட்டி மோதுவார்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த கட்சிக்கு ஆதரவு என்று சொல்லி தகவல்களை வெளிப்படுத்துவார்கள். அதுபோன்ற ஒரு நிலைப்பாடு தான். உங்களுடைய வாக்காளர்கள் நாட்டிற்குள்ளே இருக்கிறார்களா, நாட்டிற்கு வெளியே இருக்கிறார்களா? ஒரு உண்மை இருக்கின்றது. அதாவது நாட்டுக்குள்ளேயும் இருக்கின்றார்கள், நாட்டுக்கு வெளியே இருக்கின்றார்கள். அப்படின்னா நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் வைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? இல்லை, அதாவது நாட்டுக்கு வெளியே இருக்கின்ற உதாரணத்துக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ இன்றைக்கு நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு யாழ்ப்பாணம் என்பது உண்மையிலேயே வெளிநாடுகளில் வாழுகின்ற உறவுகளின் உதவியால் நம்பி வாழுகின்ற பிரதேசமாக இருக்கும். அப்போ அந்த உறவுகள் நாளைக்கு ஏதாவது முடிவெடுத்து சொல்வார்களாக இருந்தால் நிச்சயமாக இங்கு இருக்கின்ற மக்கள் அதற்கு செவிமடுப்பார்கள். ஒன்று. அதே போன்றுதான் ஏனைய சிங்கள மக்கள் மத்தியிலும் கூட அதே நிலைமைகள் இருக்கின்றது. அப்போ அந்த நிலைமைகளின் கீழ் உண்மையிலேயே அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒன்று. அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் நினைக்கிறேன், 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற கோட்டாபய ராஜபக்சாவினுடைய தேர்தலில் அந்த தேர்தலுக்கு வெளிநாடுகளிலிருந்து ஃப்ளைட் எடுத்து கொண்டு வந்த மக்களும் கூட இருக்கின்றார்கள். பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது வெளிநாட்டின் இருக்கின்ற டயஸ்போராக்களுடைய செயற்பாடு தான். அப்போ அந்த வகையில் அந்த நிலைமைகள் எல்லோருமே இன்றைக்கு மாறி, அதாவது உண்மையை சூழ மக்கள் அணி திரளுகின்ற போக்கு அதிகரித்திருக்கின்றது. அப்போ அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு சென்று அந்த மக்களை அணிதிரட்டுவது மாத்திரமல்ல, அவர்களுக்கென்ற ஒரு தனியான வேலை திட்டத்தை முன்வைத்து அந்த வேலை திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அவர்கள் அணிதிரண்டிருக்கின்றார்கள். அந்த அணிதிரண்டு மாத்திரமல்ல, உண்மையிலேயே அதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக செயற்படுத்தும் கொண்டிருக்கின்றார். அந்த வகை அதே போன்று உலகத்தில் எடுத்துக்கொண்டால், இலங்கையில் எடுத்துக்கொண்டால், இலங்கையில் நிச்சயமாக நாங்கள் வெறுமனே வாயால் மாத்திரம் வடை சூடுகின்ற ஆக்கள் இல்லை சாந்தன். ஏனென்றால் அதாவது தேசிய மக்கள் சக்தி என்பதே அதாவது இந்த நாட்டில் அடிமட்ட மக்கள் மத்தியிலிருந்து ஏனைய சமூக கட்டமைப்புகள் இருக்கின்ற அனைத்து தரப்பினரையும் உள்வாங்கி கொண்ட, அவர்களோடு உறவாடுகின்ற, அவர்களோடு செயற்படுகின்ற கட்சி. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் கடந்த டிசம்பர் மாதம் பெண்களை அணிதிரட்டுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கும். முதலில் மாத்தறை மாவட்டத்தில் ஆரம்பித்தோம், பிறகு நாடு முழுவதும் மாவட்டங்கள் தோறமாக சென்றோம். அப்போ அந்த பெண்களை அணிதிரட்டுகின்ற செயற்பாடு என்பது வெறுமனே பெண்களை கூட்டத்துக்கு மாத்திரம் வரவழைக்கின்ற வேலை அல்ல. அப்போ அந்த வேலை என்பது வட்டார ரீதியாகவே, அதாவது இப்போ இன்றைக்கி தெரியும் தேர்தல் வட்டாரங்கள் இருக்கிறது, வட்டார ரீதியாகவே பெண்களை அணிதிரட்டி அதற்கான கலந்துரையாடல், அதற்கான தலைமைத்துவம், அந்த வட்டாரத்துக்கான தலைவிகளை உருவாக்கி இப்போ அந்த வட்டாரங்களூடாக பிறகு தொகுதி மகாநாடுகளை நடத்துகின்ற செயற்பாடு. அதனால் நாங்கள் இன்றைக்கு மக்களை அரசியல் மயமாக்குகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் காரணமாகவே அடிமட்ட மக்கள் மத்தியில் இன்றைக்கு தெரிய வந்திருக்கின்றது. நிச்சயமாக நாட்டில் மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய வல்லமை உள்ள கட்சி தான் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற நிலைப்பாடு ஏற்பட்டதன் காரணமாகவே இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய சமூக வலைத்தளங்களை தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக பயன்படுத்துகின்றார். நீங்கள் சொன்னீர்கள் வாயால் வடை சுடுவது நோக்கம் அல்ல என்று சொல்லி.
செயற்பாட்டு ரீதியிலும் அரசியல் இலக்கு நோக்கி பயணிப்பது என்பது தேவை. கட்சிக்காக வெற்றிக்காக தொகுதி மாநாடுகள், பிரதேச மாநாடுகள், வட்டார மாநாடுகளை கூட நடத்தலாம். மக்கள் மாநாடுகளை வேண்டுவதை தாண்டி அடிப்படை வாழ்க்கை, அதிலே சில அபிவிருத்திகள், சில மாற்றங்கள் தொடர்பிலும் அதிக வேணவாக்களோடு இருக்கிறார்கள். அது தொடர்பிலே நீங்கள் சொல்வதை போல மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பிலே தேசிய மக்கள் சக்தி என்ன செய்திருக்கிறது? நிச்சயமாக, அதாவது நாங்கள் இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை தானே சாந்தன். ஆனால் ஆட்சிக்கு வராத நிறைய தரப்புகளும் மக்களுக்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அந்த வகையில் நாங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அதன் முதல்ல சொன்ன வாயில விட சொல்றது இல்லைண்டு, சரியா? அப்போ நாங்கள் செய்கின்ற ஒரு சில வேலைகளை நாங்கள் வெளியே சொல்லுவது இல்லை. ஒன்று, அது மாத்திரமல்ல, நாங்கள் அவ்வாறு செய்வதன் மூலமாக இருக்கின்ற மக்களுடைய நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வை பெற்றுக் கொடுக்க போவதும் இல்லை. அது உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன். நான் இன்றைக்கி மேல் மாகாணத்தினுடைய மொத்த தேசிய வருமானத்தினுடைய வருமானம் பங்களிப்பு செய்கின்ற 143%. மேல் மாகாணம், கம்பா, கொழும்பு, களுத்துறை. நம்மளை விட, அதாவது வடமாகாணத்தினுடைய வளம் குன்றிய பிரதேசமாக இருக்கின்ற உவா மாகாணத்தில் இருந்தும் கூட 104% மொத்த தேசிய உற்பத்திக்கு தங்களுடைய பங்களிப்பை செய்கின்றார். ஆனால் வடமாகாணத்தில் நீங்கள் தேடி பார்ப்பீங்களா இருந்தால் 1.3%. அப்போ ஒன்றுமே இல்லை. தொழிற்சாலைகள் கிடையாது, விவசாயத்துக்கு ஊக்குவிப்பு கிடையாது, மீன்பிடித்துறை கிடையாது, ஏனைய கைத்தொழில் கிடையாது. அதனால் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் தாங்கள் எப்படியாவது நாட்டை விட்டு ஓடுவதை தவிர, அல்லது கள்ளத்தனமாக யாவது ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதை தவிர, அல்லது ஏனைய அடாவடித்தனங்களில் ஈடுபடுவதை தவிர, வாழ்வட்டி கும்பலை தேர்ந்தெடுப்பதை தவிர வேறு என்னத்தை செய்ய முடியும்? அப்போ அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம் தோல், அப்போ இந்த பிரச்சனைக்கு நாங்கள் கொஞ்சம் அரிசி 10 கிலோ கொடுக்குறதாலேயோ அல்லது வேறு ஏதாவது கொடுப்பனவுகள் கொடுப்பதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக முழு நாடாக இந்த அதாவது வடப்பகுதிக்கு அபிவிருத்திக்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கணும். அப்போ அதற்கான வேலை திட்டம் எங்ககிட்ட இருக்குது. நான் சொல்ல வரேன், நான் கேட்டால், அப்போ அவ்வாறான வேலை திட்டத்தின் மூலமாகவே இங்கே இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை மேலே உயர்த்த முடியுமே தவிர, சும்மா அங்கே ஒரு சைக்கிளை கொடுக்குறதால, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கம்ப்யூட்டரை கொடுக்குறதால பிரச்சனைக்கு தீர்வல்ல. அது மற்ற கட்சிகளும் செய்கிறாங்க. இப்போ நாங்களும் ஒரு சில இடங்களில் செய்கிறது இருக்குது, இல்லாமல் இல்லை, சரியா? ஆனால் அது நாங்கள் சொல்லுகின்ற போது, அந்த 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 பொருட்களை வழங்குகின்ற போதே நாங்கள் அந்த மக்களுக்கு சொல்கிறது இருக்குது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இது அல்ல. நிச்சயமாக இந்த நாட்டிலும் கல்வித்துறை எடுத்துக்கொள்ளுங்கள், கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக மொத்த தேசிய உற்பத்தியில் 6% ஒதுக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு கல்வியலாளர்கள் எல்லோருமே சொல்லுகின்றார். அது நம்ம நாட்டில் ஒதுக்குறது எவ்வளோ? 1.2% ஒதுக்கப்படுது. அப்போ அதனால் அந்த கல்வியில் படிக்கின்ற பிள்ளைகளுடைய இன்றைக்கு பாடசாலை உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுடைய விலை அதிகரித்திருக்கின்றது. அதே நேரத்தில் பாடசாலை கட்டணமா, பாடசாலைக்கு தும்பு தடி வாங்கணுமா, பாடசாலைக்கு பெயிண்ட் அடிக்கணுமா, எல்லாமே இன்றைக்கு பெற்றோர்கள் மீது தலையில் விழுந்திருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்போ இந்த நிலைமை அல்ல. அப்போ தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக 106% இந்த கல்விக்கு ஒதுக்குவோம். தேவையான அதுக்கு மேலேயும் ஒதுக்குவோம். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய முதுகெலும் என்பது கல்வி என்று தான் நாங்கள் நினைக்கின்றோம். அப்போ அந்த வகையான வேலை திட்டங்களை முன்னெடுக்காத வரைக்கும் சார்ந்த நபர்களே, நிச்சயமாக இந்த பிளாஸ்டர் போடுகின்ற வேலைகளுக்கு தீர்வல்ல என்பது தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு. சரி, நீங்கள் அப்படி சிகிச்சை செய்ய தேவையில்லை. ஒரு மக்கள் தொடர்பில் அல்லது ஒரு இனக்குழுமங்கள் வெவ்வேறுபட்டதாக ஸ்ரீலங்காவில் இருக்கிறது. மொழி பேசுகிற அடிப்படையிலும், பின்பற்றக்கூடிய மதங்களுடைய அடிப்படையிலும், எண்ணிக்கை அடிப்படையில் அது வேறுபடக்கூடியதாக இருந்தாலும் அந்த பங்களிப்புகள் இல்லாமல் ஒரு தேர்தலையோ அல்லது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வை நாடி நாங்கள் நகர்ந்து விட முடியும். அப்படி இருக்கிற போது இதே காலப்பகுதிக்கு ஒரு மாதம் நாங்கள் பின்னோக்கி போவோம். உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார். அதை தவிர வெவ்வேறுபட்ட புலம்பெயர் தேசங்களுக்கு போகிறார். அங்கே கேள்விகள் கேட்கப்படுகிறது, பதிலளிக்கக்கூடிய விடயம் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக ஏறக்குறைய பல தசாப்தங்களாக புரியோடி போயிருக்கக்கூடிய ஒரு இனப்பிரச்சனை, ஒரு மக்களுடைய அடிப்படை உரிமைகள் சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒவ்வொரு கட்சிகளிடத்திலையும் சொல்லி அதற்கான தீர்வுகள் நோக்கி நகர்கிற போது எந்த இடத்திலும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்பது கட்சிகள் சொல்கிற நிலைப்பாடாக இருக்கிறது. சரி, மக்கள் உங்களுக்கு ஆணை தருகிறார்கள். அப்படி என்றால் தமிழ் மக்களுடைய நீண்ட காலமாக தீர்க்கப்படாத இந்த பிரச்சனை தொடர்பிலே உங்களுடைய கட்சி ஒரு பொதுவெளியிலே இந்த விடயத்துக்கு இதுதான் தீர்வு,
இப்படித்தான் நாங்கள் இதனுடைய நகர்வுகளை மேற்கொள்ளப் போகிறோம், தீர்வுகள் இவ்வாறு தான் முன்வைக்கப்பட போகிறது, எப்போதாவது அதை பொது வழியிலே சொல்வீர்களா? நிச்சயமாக நிஷாந்தன், அதாவது இந்த தேசிய பிரச்சனையினுடைய தீர்வு தொடர்பாக நாங்கள் கட்சி என்ற வகையிலும் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே நேரத்தில் எங்களுடைய கட்சியின் தலைவராக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் நீண்ட உரையாடலை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஒன்று, அதை போன்று தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்க்கின்ற போது முதல்ல நாங்கள் உணர்ந்து கொள்ளும், அதாவது மற்றவர்கள் கேட்கலாம் இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் தெரியலையா இல்லையா அப்படிங்கிறது அது அல்ல. ஆனால் நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் இந்த தேசிய பிரச்சனையுடைய உருவாக்கமே வேறு எதுவும் அல்ல, இந்த 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 கேடுகட்ட இந்த 75 வருட கால ஆட்சியாளர். ஏன்டா மீண்டும் மீண்டும் இதை நாங்கள் சொல்லுகின்றோம் என்னன்னு கேட்டது, அந்த அடிக்க தான் அம்மி நகரும் என்பார்களே, அதன் காரணமாக தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இது சொல்ல வேண்டியிருக்கேன்னு கேட்டால், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த நிமிடத்தில் இருந்து இந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் விசேடமாக சிறுபான்மை மக்களை பாகுபாடான முறையில் ஏற்றத்தாழ்வுகளுடன் நடத்தினார்கள் என்பது எந்த வாத விவாதங்களும் கிடையாது. 48ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கிது, மறுபக்கம் தோட்ட தொழிலாளர்களுடைய மலையக மக்களுடைய பிரஜா உரிமை பறிக்கப்படுது. பிறகு 56ஆம் ஆண்டு நமக்கு எல்லோருக்குமே தெரியும், அது 53ஆம் ஆண்டு சிங்கள மொழி அரச மொழியாகவும் பௌத்த மதம் அரச மதமாகவும் கொண்டு வரப்படுது. பிறகு 56ஆம் ஆண்டு செல்வநாயகத்துடனான நடைமுறைக்கு வருது. பிறகு 58ஆம் ஆண்டு செல்வநாயகத்துடனான உடன்படிக்கை செய்து கொள்ளப்படுது. பிறகு அது கிழித்தெறியப்படுது. இப்படி நாங்கள் வரலாறு முழுவதும் நாங்கள் தேடி பார்க்கின்ற போது இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எல்லோரும் தாங்களுடைய இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனவாதத்தை பயன்படுத்தினார். அப்போ அந்த இனவாதமே பிறகு எரிமலையாக வெடித்து இந்த நாட்டில் யுத்தமாக மாற்றம் ஏற்பட்டது. அது உண்மை. விஷேடமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் 1981ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் இடம்பெற்றது. அப்போ அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் என்பது, மாவட்ட அபிவிருத்தி சபை என்பது முழுமையான தீர்வாக இல்லாவிட்டாலும் கூட அன்றைக்கு இங்கிருந்த இளைஞர்கள் மத்தியில் ஓரளவு நம்பிக்கை ஒன்று இருந்தது. அதாவது ஜனநாயக ரீதியான ஒரு மாற்றம். அன்னைக்கு பிரபாகரன் எடுத்துக்கொண்டாலும் சரி, உமாமேஸ்வரன் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஸ்ரீ சபாரத்ன எடுத்துக்கொண்டாலும் சரி, பத்மநாபா எடுத்துக்கொண்டாலும் கூட, அப்போ இந்த 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 அதாவது மாவட்ட அபிவிருத்தி சபை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட இதிலிருந்து ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்தார்கள் என்னன்னு கேட்டால், வேறு எதுவும் ஒரு ஜனநாயக ரீதியான மாற்றங்கள் நிகழ்கின்ற போது அந்த ஜனநாயக ரீதியான மாற்றங்களுக்கு நாங்களும் அதை உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் என்ன நடந்தது? ஐக்கிய தேசிய கட்சி இன்னைக்கு இருக்கின்ற இந்த ரணில் விக்ரமசிங்க அந்த தேர்தலில் மோசடி செய்தார்கள். அப்போ இன்றைக்கும் கூட அன்றைக்கு காணாமல் போன வாக்குப்பட்டிகள் இன்றைக்கும் கண்டுபிடிக்கல, இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு. பிறகு அதே காலகட்டங்களில் தான் யாழ் நூலகம் எரித்து 94,000 புத்தகங்கள் கொளுத்தப்படுது. யார்? அப்போ அன்றைக்கு கல்வி அமைச்சராக இருந்தது யார்? இதே ரணில் விக்ரமசிங்க. அப்போ இன்று வரைக்கும் அது சம்பந்தமாக சொல்லியிருப்பார்களா? இல்லை. அப்போ ஏன் அதை செய்தார்கள்? வேறு எதுவுமல்ல, தமிழ் மக்களுடைய அபிமானம். அதாவது அந்த பிரச்சனை தொடர்பாக ஒரு சிங்கள கவிஞர் எழுதுகின்றார். அதாவது தலதா மாளிகையில் இருக்கின்ற புத்த சிலைக்கு யாராவது அவர் அந்த அந்த நெஞ்சத்தில் குத்துனா எப்படி இருக்கும்? கத்தியால் குத்துனா எப்படி இருக்கும்? அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த யாழ்ப்பாண நூலக எரிப்பு. தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களில் குத்தி இருக்கிறான். இன்று வரைக்கும் யாரும் இல்லை. அப்போ அந்த அந்த சூத்திரதாரிகள் உடைய அன்றைக்கு பெரும்புள்ளியாக இருந்தவர் இன்றைக்கு நாட்டில் ஜனாதிபதியாகவும் இருக்கிறான். அப்போ நான் சொல்ல பாரு என்ன கேட்டால், அப்போ இவ்வாறான வடுக்கள் நிறைந்த சமூகம் இன்றைக்கு தமிழ் சமூகம்.
யுத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் யுத்தம் சம்பந்தமாக பேசுகிறோம். அண்மையிலே ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. நடுவில் சில பக்கத்தை காண என்ற மாதிரி நடுவில் சில வரலாறுகள் இல்லாமல் போயிருக்கிறது போல தெரிகிறது. கிளிநொச்சியிலே தமிழ் தேசிய அல்லது தமிழரசு கட்சியினுடைய மெய்தின கூட்டம் இடம்பெறுகிறது. அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாற்றுகிற போது ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். 60,000 பேரை படகிலே சேர்த்த அன்ருகுமார திசாநாயக்க இன்றைக்கு இந்த மக்கள் மத்தியிலே வாக்கு கேட்டு வந்து நிற்கிறார். அவர் கேட்டு வருகிற போது அவருக்கு வாக்களிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை அங்கே எழுப்புகிறார். நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவை குற்றவாளியாக பட்டியல்படுத்துகிறீர்கள். இங்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் உங்கள் கட்சி தலைவரை குற்றவாளியாக்குகிறார்கள். என்ன சொல்ல போகிறீர்கள்? ஒரு உண்மை இருக்கு. இந்த ஸ்ரீதரனுடைய என்னட்டா ஒரு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தானே, தலைவராக இன்றைக்கு இல்லை, அந்த தலைவராக தெரிவு செய்யப்பட்டோம். அப்போ அந்த தலைவரிடம் இருக்க வேண்டும் ஒரு என்ன சொல்கிறது, அரசியல் நாகரிகம் ஒன்று, அரசியல் ரீதியான தெளிவாற்றல் ஒன்று. நான் அடித்து சொல்லுவேன், ஜேவிபியில் அனுரகுமார் திசாநாயக்க 60,000 பேரை இராணுவத்தில் இணைத்ததாக எந்த சான்றுகளாக சொல்லுங்க பாப்போம். வாயில் சொல்லலாம், அதன்னு சொல்ல வாயில் வடை சுடுற வேலை இல்லை. நான் சொல்கிறது நான் கேட்ட பேர் எதுவும் இல்லை. நானும் கூட கேள்விப்பட்டேன். அதாவது இன்னைக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மேடை எடுத்து பாருங்கள். அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே அனுர 89 கலவரம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறான். சரியா? மைந்தோட மேடை எடுத்து பாருங்கள். அனுர என்பிபி 89 யுஎன்பியோட சஜித்திட மேடை எடுத்துக்கொள்ளுங்க. 7 நிமிடத்துலேருந்து அனுர நான் சொல்ல பாரு என்னன்னு கேட்ட தோழர். அப்போ அந்த பீதி, அந்த நோய், சரியா? இப்போ இந்த ஒரு சில நோய்கள் இருக்குது தோழர், என்னண்டா சுகப்படுத்தலாம். இப்போ இந்த நாய்க்கு ஒரு நோய் வருமா தோழர், அதாவது தனது சாப்பிட்ட உணவு இருக்குதானே, சாப்பிட்ட உணவை மீண்டும் சாப்பிடும், சாப்பிட்டு போட்டு வாந்தி எடுக்கும், வாந்தி எடுத்ததை மீண்டும் சாப்பிடும். அது அந்த நாய்க்கு இருக்கிற நோய். அப்போ இன்றைக்கு ஜேவிபி மீது குற்றச்சாட்டு வைக்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு அந்த வகையான ஒரு நோய் பீடிக்கப்பட்டிருக்கு. சொல்ல வந்தேன் கேட்ட தோழர். அப்போ நாங்கள் சொல்லுகின்றோம் தோழர், இப்போ அனுர இங்கே இந்த மேடையில் இங்கே யாழ்ப்பாணத்திற்கு வந்து, சரியா, மிக தெளிவாக சொன்னார். சரியா? நாங்கள் அதாவது யுத்தத்தின் போது நாங்கள் யுத்தத்துக்கு ஆதரவளித்தோம், அது தவறு. அதே நேரத்தில் நாங்கள் யுத்தத்துக்கு ஆதரவளித்ததுக்கு சமாந்தரமான முறையில் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை. ஒரு இடதுசாரி என்ற வகையில், ஒரு மனிதாபிமான இயக்கம் என்றில் அது தவறு. சரியா? அப்போ அதுதான் தோழர் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு கேட்டால், அப்போ அன்றைய காலகட்டங்கள், அதாவது ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது, உதாரணம் சொல்லுங்களேன், நாங்கள் 2009ஆம் ஆண்டு யுத்தம் வரைக்கும் யுத்தத்துக்கு ஆதரவாகும். யுத்தம் முடிந்து அடுத்த வாரம், அதாவது 19ஆம் தேதி யுத்தம் முடிவதோடு 27ஆம் தேதி நாங்கள் 14 கோரிக்கை கொண்டு முன் வைக்கிறோம். அந்த கோரிக்கையில் தானே சொல்கிறதோட மற்றவர்கள் எல்லோரும் சொல்கிறதுக்கு முதல்ல இன்றைக்கி இந்த ஸ்ரீதரன் அதெல்லாம் படித்து பார்க்குவோம். நோர்வேக்காரன் அவன் இவெல்லாம் சொல்கிறதுக்கு உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று 2009ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை முன்வைக்கும். ஒன்று நான் சொல்ல பாரு என்னன்னு கேட்ட தோழர், அதாவது யுத்தம் நடைபெறுகின்ற போது, யுத்தங்கிறது கொடியது, யுத்தத்துக்கு யுத்தம்தான். இறைச்சி வாயால் பேச வேண்டியது இரும்பு வாய்கள் பேசுகின்ற பொழுது ஈவருக்கும் கிடையாது. சாவு, மரணம், அழிவு தான். இன்றைக்கி நமக்கு பலஸ்தீனத்தில் பாருங்களேன், பலஸ்தீனத்தில் இன்னைக்கு 30,000க்கு அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. யார் கொள்வது? நாங்களாம் நம்பி கொண்டிருக்கிற என்னமோ அமெரிக்கா வந்து எங்களுக்கு தாங்க போகுது. இந்த அமெரிக்கன்காரன் தான், அவனால் ஊட்டி வளர்க்கப்படுகின்ற இஸ்ரேல்காரர்கள் தான். அதனால் யுத்தம் கொடியது தான். அப்போ நாங்கள் சொல்கின்றதோடு, அப்போ அந்த யுத்தம் இடம்பெறுகின்ற போது ஒரு பக்கத்தில் இருந்து மாத்திரம் துப்பாக்கி ரவைகள் வரப்போகுது, 2 பக்கமும் துப்பாக்கி ரவைகள் வந்து. அப்போ அந்த நேரத்தில் இங்கே இருக்கின்ற எல்லா கட்சிகளும் இருக்கின்ற நிலைப்பாடு வேறு, நாங்கள் எடுத்த நிலைப்பாடும் வித்தியாசமானது தான்.
ஆனாலும் கூட நாங்கள் சொல்லுகின்றோம், அப்போ அந்த வித்தியாசமான நிலைப்பாட்டில் இருந்தும் கூட நாங்கள் தமிழ் மக்களுடைய சாதகமாக இருந்திருக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு பேசாமல் இல்லையே நாங்கள். உதாரணத்தில் 2007ஆம் ஆண்டில் இருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவில் இருந்த அகதிகளுக்கு 28,000 சொச்சம் அகதிகளுக்கு தோழர் இலங்கை பிரஜா உரிமை பெற்றுக் கொடுப்பதற்கான ஆவணங்களை செஞ்சது ஜேவிபி. நாங்கள் இனவாதிகளாக இருந்திருந்த தோழர் இந்தியாவில் இருக்கின்ற அகதிகளாக இருக்கின்ற புலம்பெயர்ந்து இருக்கின்றவர்களுக்கு பிரஜா உரிமை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணுமா? இல்லை. ஒன்று அதே கூட்டத்தான் தோழர் நாங்கள் சொல்லிக் கொண்ட பின்னாடி கேட்டால் அதே காலகட்டங்களில் தான் தோழர்களுக்கு சின்ன பொடிங்களாக இருந்திருப்பீங்க. 2007ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு காலகட்டங்களில் 9ஆம் ஆண்டு காலங்களில் கொழும்புல லொட்ஜுகளில் இருந்த மக்கள் வெளியேற்றப்படுறாங்க திடாரண்டு. சரியா? அப்படி வெளியேற்றப்படுகின்ற போது அந்த மக்களத்தோட மீள கொண்டு வருவதற்கு அனுர பெரிய பங்களிப்பு செய்தார். பார்லிமெண்ட்டில் அனுரோட ஸ்பீச் தான் அங்கு அதாவது வெளியேற்றப்பட்ட மக்களை மீண்டும் கொண்டு ஆனால் அதை விட பெரிதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக போயிருந்திருக்கக்கூடிய மகேஸ்வரன், மனோ கணேசன், ரவிராஜ் உள்ளிட்ட பங்கு பெற்றினார்கள். அவர்கள் இன்று வரை அதை சொல்கிறார்கள். அந்த பட்டியலில் இவருடைய பெயர் குறிப்பிடுவதற்கு அவர்கள் அப்போ அதுதான் தோழ நாங்கள் சொல்ல வரேன்னு கேட்டால், இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நானும் பார்லிமெண்ட்டில் இருந்தேன். சரி, நானும் கூட அன்றைக்கு பேசினேன். அன்றைக்கு யார் மகேஸ்வரன் எடுத்துக்கொண்டா சர்ட்டெல்லாம் கலட்டி போராட்டம். அதில் விவாதம் இல்லை. மனோ கணேசன் பேசினார். நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை, பேசினார். அப்போ அந்த பேச்சுக்கெல்லாம் தோல உந்து சக்தியாக அமைஞ்சது அன்னோட ஸ்பீச் தான். நான் சொல்ல பாரு என்னன்னு கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. நாங்கள் சொல்ல பாரு என்னன்னு கேட்டதில் நாங்கள் பேசாமல் இல்லை, போராடாமல் இல்லை, ஆனால் அது போதாதென்று நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ அதனால வேண்டி தோல நாங்கள் யுத்தத்துக்கு ஆதரவளிச்சோமே தவிர கேட்குறது தானே ஒரு கேள்வி. யுத்தத்துக்கு ஆதரவளிக்கும் ஜேவிபிக்கு எப்படா வாக்களிக்கிறது? இப்போ யுத்தத்தை நடத்தின பொன்சேகாவுக்கு வாக்களிச்சோமே நம்ம. அன்னைக்கு இந்த சிறிதரோட வாய் எங்கே போணுச்சு? இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் பேசலாம். மிக முக்கியமான நிலை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிற விவாதத்திலே ஜேவிபியினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.